இந்த தீர்ப்பு தான் இந்த மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்திற்கு அடிப்படை காரணம். ஏற்கனவே மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இந்த தேனி மாவட்ட மேகமலை வருசநாடு பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் ஆக்கிரமிப்பாளர்கள், ஆகவே அவர்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்று ஒரு பொதுநல வழக்கு என்பது மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே தொடுக்கப்பட்டு அதன் மீது 2017ஆம் ஆண்டு தீர்ப்பு வழங்கப்பட்டது. அந்த தீர்ப்பும் இந்த மக்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதுதான். பிறகு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு துவக்கப்பட்டு 2018ஆம் ஆண்டு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இந்த மக்களை எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்கிற தீர்ப்பை மதுரை உயர்நீதிமன்ற கிளை வழங்கியது. அப்போதும் இங்கே இருக்கக்கூடிய பல தலைவர்களும் அண்ணன் தங்கள் தமிழ்ச்செல்வன் உட்பட அனைவரும் இதே தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்து மாவட்ட ஆட்சித்தலைவருடன் நேரடியாக பேசி அந்த நேரத்திலே அந்த நடவடிக்கையை நிறுத்தி வைத்தோம். இப்போது உச்ச நீதிமன்றம் 2026ஆம் ஆண்டு மே மாதம் 29ஆம் தேதி ஒரு இறுதியான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதிக்குள் இந்த 5000 குடும்பங்களையும் வெளியேற்ற சொன்னால் துணை ராணுவ படையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற மிக மோசமான தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பில் தீர்ப்பு இருக்கிறதே தவிர நீதி இல்லை. நீதிபதிகள் நீதியை வழங்க வேண்டுமே தவிர கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பு வழங்கக்கூடாது. ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். அதனால்தான் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் சாதாரண பொதுமக்களுக்கு எதிராக துணை ராணுவ படையை பயன்படுத்துங்கள் என்கிற மிக மோசமான தீர்ப்பை உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வழங்கியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்புக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். யாருக்கு எதிராக ராணுவத்தை பயன்படுத்துவது, யாருக்கு எதிராக துணை ராணுவ படையை பயன்படுத்துவது? அண்டை நாடுகளோடு சண்டை வந்தால் ராணுவத்தை பயன்படுத்தலாம், தீவிரவாதிகளுக்கு எதிராக துணை ராணுவ படையை பயன்படுத்தலாம், அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக துணை ராணுவ படையை பயன்படுத்தலாம் என்று உத்தரவிட்டிருக்கிறீர்கள். நீங்கள் நீதிபதிகள் தானா என்கிற கேள்வியை நான் எழுப்ப விரும்புகிறேன். ஆகவே சாதாரண சிவிலியன்களுக்கு எதிராக துணை ராணுவ படையை பயன்படுத்துவதற்கு உத்தரவிட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தமிழ்நாடு அரசாங்கம் முதலில் கண்டிக்க வேண்டும். நாங்கள் கண்டிப்பதல்ல, நீங்கள் கண்டிக்க வேண்டும் பொதுமக்கள் சார்பில். இரண்டாவது விஷயம், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், இந்த எல்லா வழக்குகளிலும் உயர் நீதிமன்ற வழக்காக இருக்கட்டும், உச்ச நீதிமன்ற வழக்காக இருக்கட்டும், எல்லா வழக்குகளிலும் இந்த வன உரிமை சட்டம் 2006 ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை பற்றி அரசின் சார்பில் யாருமே அங்க வாதாடவில்லை. வன உரிமை சட்டம் என்ன சொல்கிறது? வன உரிமை சட்டம் 2006ஆம் ஆண்டு நிறைவேற்றப்பட்டு 2008ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதி முதல் இந்திய நாடு முழுவதும் அமலில் இருக்கிறது. ஏறத்தாழ 20 ஆண்டு காலமாக இந்த சட்டம் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்துடைய நிலைமை என்ன, தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன? அந்த சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இந்த சட்டத்தின் அடிப்படையில் பயன்பெற வேண்டிய பயனாளிகளை அடையாளம் கண்டு முறைப்படுத்துகிற வரை, இறுதியான முடிவெடுக்கிற வரை யாரையும் வெளியேற்றக்கூடாது என்பதுதான் வன உரிமை சட்டம் சொல்றது. ஆரம்பத்தில் செய்ய வேண்டிய வேலையை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்யவில்லை, தமிழ்நாடு அரசாங்கம் அதிலே கவனம் செலுத்தவில்லை. இதன் விளைவாகத்தான் இத்தகைய மோசமான தீர்ப்பு வந்திருப்பதற்கான காரணம். ஆகவே இப்போது நான் தமிழ்நாடு அரசாங்கத்தை வற்புறுத்த விரும்புவது, வன உரிமை சட்டம் 2006 அடிப்படையில் தேனி மேகமலை வருசநாடாக இருந்தாலும் சரி, ஸ்ரீவில்லிபுத்தூர் புலிகள் சரணாலயமாக இருந்தாலும் சரி, களக்காடு முள்ளந்துறை புலிகள் சரணாலயமாக இருந்தாலும் சரி, கன்னியாகுமரி வனவிலங்கு சரணாலயமாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய எல்லா பகுதிக்கும் இந்த தீர்ப்பு பொருந்தும். ஆகவே இந்த பகுதிகள் முழுவதிலேயும் வன உரிமை சட்டம் 2006 அடிப்படையில் பயன்பெற வேண்டிய பயனாளிகள் யார் என்பதற்கான பட்டியலை முதலில் நீங்கள் இறுதிப்படுத்த வேண்டும். அந்த பட்டியலின்படி பயன்பெற வேண்டியவர்கள் யார் என்பதை தீர்மானிக்கிற அதிகாரம்
கிராம சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கத்திற்கு அல்ல, மாவட்ட ஆட்சியருக்கு அல்ல, எங்களுடைய கிராம சபைக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே கிராம சபையை முதலில் நீங்கள் கூட்ட வேண்டும், முறையாக மனுக்களை பெற வேண்டும். அதிலே தள்ளுபடி செய்யப்பட்டால் தாலுகா அளவிலான குழுக்களிலே மேல்முறையீடு செய்வதற்கு 60 நாட்கள் அவகாசம். அதற்கு மேலும் எனக்கு அதில் திருப்தி இல்லை என்று சொன்னால் மாவட்ட குழுவிலே மேல்முறையீடு செய்வதற்கு 60 நாள் அவகாசம். மாவட்ட ஆட்சித்தலைவரும் தள்ளுபடி செய்துவிட்டால் மாநில முதலமைச்சர் தலைமைச் செயலாளர் தலைமையில் உள்ள மாநில கண்காணிப்பு குழுவிலே மேல்முறையீடு செய்வதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது. ஆகவே அவ்வளவு சுலபமா நீங்க எங்க நிலத்துக்குள்ள வந்துட முடியாது, எங்க வீட்டுக்குள்ள வந்துட முடியாது. சட்டம் எங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்பதை தமிழ்நாடு அரசும் மாவட்ட நிர்வாகம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மையில் சொல்ல போனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் என்ன தர்மப்படி இருக்கணும், இந்த வழக்கு வந்த போது அரசாங்கத்தை கண்டிச்சிருக்கணும். என்னன்னு கண்டிச்சிருக்கணும், ஏன்டா 20 வருஷமா இந்த சட்டத்தை அமல்படுத்தாம இருந்தீங்க, வன உரிமை சட்டத்தை அமல்படுத்தி ஏன் அங்க இருக்கிற மக்களுக்கு நிலப்பட்டா வனப்பட்டா வழங்காமல் ஏன் சட்டத்தை அமல்படுத்தாமல் இருந்த குற்றத்திற்காக தமிழ்நாட்டுடைய பழங்குடியினர் நலத்துறையை, தமிழ்நாட்டுடைய வனத்துறையை கண்டித்திருக்க வேண்டும். அதுதான் நீதிபதிகள் செய்திருக்க வேண்டிய நியாயமான நடவடிக்கை. ஆனால் நீதிபதிகள் அந்த மாதிரியான முறையில் அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. ஆகவேதான் நீதிபதிகள் கண்ணை மூடிக்கொண்டு தீர்ப்பளித்திருக்கிறார்கள் என்று நான் சொல்வதற்கான அடிப்படையான காரணம், மக்களுக்கு சாதகமான சட்டங்கள் இருக்கிற போது அதை அமல்படுத்தாத அரசாங்கத்தை அவர்கள் குற்றம் சொல்லவில்லை, அதிகாரிகளே ஏன் என்று கேள்வி கேட்கவில்லை. ஆனால் மக்களை வெளியேற்றுவதற்கு உத்தரவிடுகிறார்கள்.